Students, this is Iqbal. Example 6.11. If cosecant theta plus cot theta equal to p, then prove that cos theta equal to p square minus 1 by p square plus 1. கேட்டிருக்காங்க. Important sum இது. இந்த cosecant theta plus cot theta நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, மொத்தம் நம்ம 3 ஐடென்டிட்டி கொடுத்தோமா, sin square plus cos square equal to 1, அப்புறம் secant square plus tan square equal secant square minus tan square வந்து 1ன்னு கொடுத்தோம். இதை பார்த்தா நம்மளுக்கு cosecant square minus cot square அந்த ஞாபகத்துக்கு வரணும். சரியா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு cosecant theta plus cot theta ஈக்குவல் டு p. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் we know that அப்படின்னு போட்டுக்கிறேன். cosecant square theta இது ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி. cosecant square theta minus cot square theta ஓகேவா ஈக்குவல் டு 1 அப்படின்றது ஃபார்முலா. ஸோ இங்கே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருந்தால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம் நம்மளுக்கு தெரியும். a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போது a ப்ளஸ் பின்னா cosecant theta ப்ளஸ் cot thetaன்னு அர்த்தம். cosecant theta ப்ளஸ் cot theta இன்ட்டு a மைனஸ் பின்னா cosecant theta மைனஸ் cos theta. cosecant theta மைனஸ் cot theta இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? cosecant theta ப்ளஸ் cot theta நம்ம என்னன்னு கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ p இன்ட்டு cosecant theta minus cot theta is equal to 1. எனக்கு cosecant theta minus cos theta தான் வேணும். cosecant theta minus cot theta அதான் வேணும். is equal to 1 by p அப்படின்னு ஆயிடுமா? இந்த p மல்டிப்ளை உள்ள இந்த சைடு வந்தால் டிவைட் ஆயிரும். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ப்ளஸ் பண்ணுவோமா? ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள்ல, எல்ஹெச்எஸில் இங்கே cosecant theta ப்ளஸ் cot theta இருக்கா, அது அப்படியே எழுதுங்க. cosecant theta ப்ளஸ் cot theta இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் cosecant theta மைனஸ் cot theta. இங்கே p ப்ளஸ் 1 by p அப்படின்னு இருக்கா. இந்த ப்ளஸ் cot theta மைனஸ் cot theta கேன்சல் ஆகிடுமா? இப்போ cosecant ப்ளஸ் cosecant 2 டைம்ஸ் cosecant thetaவா, 2 டைம்ஸ் cosecant theta. இங்கே எல்சிஎம் எடுங்க, 1 இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் 1 by p. டினாமினேட்டரில் பாதி பாருங்கள், p ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு, டினாமினேட்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நியூமினேட்டர் இந்த p ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கலாம். சரியா? அப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2வை மைனஸ் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது அப்படியே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன் நோ சேஞ்ச், cosecant theta ப்ளஸ் cot theta. இந்த மைனஸ் பண்ணும்போது மைனஸ் cosecant theta ப்ளஸ் cot theta ஆயிரும். மைனஸ் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆயிரும், சாரி இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அதேமாதிரி இங்கே p மைனஸ் 1 by p. இப்போ ப்ளஸ் cosecant theta மைனஸ் cosecant theta கேன்சல் ஆகிடுச்சு. cot theta ப்ளஸ் cot theta 2 டைம்ஸ் cot theta நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் 1 by p, p ஸ்கொயர் மைனஸ் 1 by p. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா மேலே p ஸ்கொயர் மைனஸ் 1 வரணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும், இதான் p ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே இருக்கா, அப்போ இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவேஷன் 4ஐ 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 4ஐ 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போது இங்கே ஈக்குவேஷன் 4ல் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது பாருங்கள், 2 cot theta இருக்கா, 2 cot theta by இங்கே என்ன இருக்குது 2 cosecant theta இருக்கா,
இங்கே p square minus 1 by p இருக்கு. இங்கே p square plus 1 by p. இந்த p cancel ஆயிடுமா? இந்த 2 cancel ஆயிடுமா? cot theta னா என்னன்னா cos theta by sin theta. cot theta ஃபார்முலா என்ன? cos theta by sin theta. அது அப்படியே எழுதிக்கோங்க. cosecant theta அப்படின்றது என்னன்னா 1 by sin theta. reciprocal of sin theta தான் cosecant theta. இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? p square minus 1 by p square plus 1. இந்த sin theta cancel ஆயிடுமா? மிச்சம் இருக்கு cos theta by 1. by 1 தேவையில்லை. இங்கே p square minus 1 by p square plus 1. ப்ரூவ் பண்ணியாச்சா? hence proved. Okay.